தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. திமுக என்கின்ற மூன்றெழுத்தை விஜய் என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். திமுக என்கின்ற மூன்றெழுத்தை தாவேகா என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். திமுக என்கின்ற மூன்றெழுத்தை விசில் என்கின்ற மூன்றெழுத்து வீழ்த்தும். விசிலுக்கு தடை, எங்க பார்த்தாலும் தடை. மாநகராட்சி ஊழியர்கள் விசில் ஊதக்கூடாது, சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் ஊதக்கூடாது. எங்க அக்கா சொல்லக்கூடாது, அண்ணி இருக்காங்கல்ல துர்கா ஸ்டாலின் அம்மா, அவங்க காலையில இட்லி அவிப்பாங்கல்ல, இட்லி எதுல அவிப்பாங்க? குக்கர்ல தானே அவிப்பாங்க. இட்லி அவிஞ்சிருச்சு அவியலன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? விசில் சத்தம் கேட்கும். ஐயோ விசில் சத்தத்தால தானே அவிஞ்ச இட்லி, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? அப்ப விசில் என்பது உங்களால் தவிர்க்கவே முடியாது. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தடைங்க, சரி விசிலுக்கு தடை. அந்த விசிலை உருவாக்கிய அண்ணன் விஜய் அவர்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியம் முழுவதும் போயிட்டாரு. எப்படின்னா, அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சி, அதுல அனிருத் என்ன பாட்டு தெரியுமா முதல்ல பாடினாரு? ராவணமாவண்டா ஒத்த இழுக்கிற யமண்டா. அந்த கிரவுண்ட்ல இருந்த 1,00,000 பேர் அந்த பாட்டை பாடுறான். நீ விசிலுக்கு தானே தடை போட்ட. அந்த விசிலை உருவாக்கிய அண்ணன் விஜய் அவர்கள் சேப்பாக்கம் முழுவதும் தோழர்களின் வடிவத்தில் இருந்தார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எஸ்ஓபின்னு ஒண்ணு கொண்டு வந்து விஜய் அவர்களை முடக்கிடலாம், காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து முடக்கிடலாம். ஐயா ஸ்டாலின் அவர்களை, அண்ணன் சம்பத் அவர்கள் ஒரு விஜய், எங்க கொள்கை பரப்பு இணை செயலாளர் அந்த சம்பத் அவர்கள் ஒரு விஜய், அண்ணன் பாபு அவர்கள் விஜய், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் விஜய், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எல்லாரும் விஜய், எல்லாரும் விஜய். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்கே விஜய். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியை உருவாக்கக்கூடிய மண்ணாக இந்த கோவை மண் இருக்கு. பூத் கமிட்டி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அண்ணன் சம்பத் அவர்கள் நடத்தி காட்டினார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளை வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூத் கமிட்டி நிகழ்வை நடத்தி காட்டிய ஒரு மாபெரும் மனிதர் தான் அண்ணன் சம்பத் அவர்கள். எளிமையின் அடையாளம். 30 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல, சாதாரண ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்தவர். பல்வேறு நலத்திட்ட உதவிகள். கொரோனா பேரிட காலகட்டத்தில் வெளியில் வருவதற்கு நாம் பயந்த போது, கொரோனா தொற்றால் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் உதவி செய்வேன் என்று வந்தவர்கள் தளபதியின் தோழர்கள்.